ஐஎம் பேர் இது ஐடி கார்டில் பார்த்துக்கோங்க. ஐஎம்மே தான், உங்களுக்கு எந்த ஐஎம்மும் வேண்டாம். ஐ எம் ஃப்ரம் இடி போடின்னு சொல்லிடாதீங்க தம்பி மாதிரி. நான் தனியால் இல்லை, என் கூட நிழல் மாதிரி 2 பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் ஃபோக்கஸ் லைட் தான். நாங்கள் 2 லைட் வச்சுருக்கோம். நாங்கள் தான் இடி. ஒரு காலத்தில், முன்னொரு காலத்தில் மக்களெல்லாம் ஈடின்னு சொன்னால் பயந்து போயிடுவாங்க. ஏன்னா ஈடி வந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. மற்ற எல்லா துறைகளையும் விட இந்த ஈடிங்கிறது மிகச்சிறந்தது அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்டேலாம் டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆனால் பாருங்க, இப்பெல்லாம் ஐடி கார்டை உள்ளே வச்சுக்கிறேன், எங்களையெல்லாம் யாருமே மதிக்கிறது இல்லைங்க. போன வாரம் ஒரு இளநிக்காரரு என் ஃப்ரெண்டு அங்கே போய் இளநி குடிக்க போயிருக்கேன். இவன் வாயும் சும்மா இருக்காம ஏனுங்க இளநி என்ன விலைன்னு கேட்டிருக்கான். இளநி கடைக்காரரு 50 ரூபா சொல்லியிருக்கிறாரு. ஏனுங்க 50 ரூபாயா, ஏனுங்க இவ்வளோ விலைன்னு இந்த கொள்ளையில் போனவன் வாயை விட்டு கேட்டுட்டான். அவர் 2014 இருந்து இதை இப்போ வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரியை புட்டு வச்சுட்டாரு. 2014 கேஸ் விலை என்ன, பெட்ரோல் விலை என்ன, டீசல் விலை என்ன, இன்னைக்கு என்னென்ன விலையில் விற்கிதுன்னு சொல்லிக்கிட்டாரு. அங்கேயெல்லாம் போய் எந்த கேள்வியும் கேட்டு கிழிக்காம மாற்றி அங்கேயே 3 தடவை ஓட்டை நொட்டி போட்டு இங்கே என்ன இளவுக்கிட வந்து கேள்வியை கேட்குற அப்படின்னு கேட்டு போட்டார். இவனாவது சும்மா இருந்திருக்கலாமா, ஏனுங்கய்யா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டேன். அதுக்கு இளநி கடைக்காரர் சொல்கிறாரு, நாளைக்கு என் இளநி கடைக்கு ஈடி வரும், ரைடு வரும், வந்தவங்க பக்கத்தில் இருக்க குப்பை தொட்டியெல்லாம் போய் பார்ப்பாங்க, நான் வாட்ஸ்அப் சாட் யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கேன்னு கேட்பாங்க. 2014 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற என்னோட ஒட்டுமொத்த டிரான்சாக்ஷன் லிஸ்ட்ரியை எடுத்துருவாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்ன காலத்தில் யாரும் பண்ணதில்லப்பா. இப்போ ஏதோ புதுசாக இதுக்காகவே தனியாக ஈடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டை போட்டிருக்காங்க. இவன் மறுபடியும் வாய வச்சு சும்மா இருக்காம, நீங்கள் பணம் மோசடி பண்ணால் ஈடி வரத்தானே செய்யும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். சரி, மோசடி பண்ணால் ஈடி வருது, இந்த எலக்ட்ரால் பாண்டுங்கிறது மோசடிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு. அங்கெங்கேயாவது ஈடி போன மாதிரி ஞாபகம் இருக்கு. இந்த ஈடி அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டட் இல்லை, எனிமீஸை டைரக்டாக அட்டாக் பண்ணே, அவ்வளவுதான். நான் இப்போ வந்து பெட்ரோல் விலை டீசல் விலை பற்றியெல்லாம் பேசிட்டேன்னா நாளைக்கு என்ற வீட்டுக்கு ஈடி வந்துடும். பாருங்க, கார்பரேஷன் வேலையெல்லாம் இந்த குப்பை தொட்டியெல்லாம் இழுத்து போட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு போட்டு பேரெல்லாம் குடிச்சவரா போகுது. இந்த குருசிசியன்னு ஒரு படமுங்க. இந்த ரஜினி போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பிரபு கண்ணாடியெல்லாம் போட்டு ஆஃபீஸர் மாதிரி வினு சக்கரவர்த்தி வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே போய் சொல்லுவாங்க, நாங்கள் பெரிய ஏபிசி ஆஃபீஸர் அப்படின்னு. இப்போ எங்கள் நிலமையும் அதே மாதிரி ஆகிப்போச்சு. நாங்கள் இடி ஆஃபீஸர் வீடு வீடாக ஏறி இறங்கிட்டு இருக்கோம். என்ன இப்போ என்ன செய்வீங்கன்னு டான்ஸ் மட்டும்தான் ஆடல, அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் வந்துட்டோமுங்க. முந்தியெல்லாம் இடி அப்படின்னா ஒரு மரியாதை இருந்தது. இந்த சங்கர் மாதிரி பசங்க, மலை மாதிரி பசங்கள்லாம் உட்காந்துட்டு என்ன இடி அனுப்பிட்டுமா, ஏதோ இவங்கெல்லாம் தாதா மாதிரியும் நம்மெல்லாம் கேடிகை மாதிரியும், நான் அனுப்பிடா, நான் சொன்ன ஒத்த வார்த்தை சொன்னா வந்துடும் ஈடி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கோ. அது ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கணுங்கிற மரியாதையே இப்போ யாருக்கும் இல்லை. இனி போகிற போக்க பார்த்தா ஆளாளுக்கு ஈடிக்கு ஃபோன் அடிப்பாங்க போல. ஏங்க ஈடியா, நான் பஜ்ஜி சாப்பிட்டேன் இங்கே இந்த பெட்டி கடையில், 8 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பஜ்ஜியை 9 ரூபாய்க்கு விற்கிறாங்க, பண மோசடி நடக்குது, வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க போல். அட டைரெக்டாக எங்களுக்கு கால் பண்ணால் கூட பரவாயில்ல, அந்த டீ கடைக்காரங்களை இவன் என்னன்னு மிரட்டிட்டு நமக்கு கால் பண்ணுறான்னு நமக்கு தெரியாதுல்ல. போகிற போக்க பார்த்தா பேட்டி கொடுக்குறவங்களுக்கு கீழே இருக்க டிபார்ட்மெண்ட்டை எங்களை ஆக்கிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டே திட்டினாலும், சுப்ரீம் கோர்ட்டே கழுவி ஊற்றினாலும் எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலத்தில் மட்டும் நாங்கள் வந்து வேலை செய்வோம். பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் ஒரு ஊழல் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எதிர்கட்சிகள் ஆள்ற மாநிலத்தில் எங்கள் வேலை பொழப்பே சல்லடை போட்டு தேடுறது தான். பாருங்க, நேற்று போய் உலகத்தில் இப்படி ஒன்று நடக்குமே. வாட்ஸ்அப் சேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து ஓரமாக கிழிச்சு குப்பை தொட்டியில் போட்டிருக்காரு. எங்கள் மேலே மரியாதை இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முந்தியெல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் ஒழிச்சு வைப்பாங்க. இந்த பழைய படத்தில், சிவாஜி படத்தில் பார்த்துருப்பீங்க, ஆதி உங்கள் வீட்டில் நாளைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி வச்சதும், எலே நாளைக்கு நம்ம வீட்டில் கல்யாணமாம்மா, இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் தூக்கி பண்ண வீட்டில் போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்குமெண்ட் கூட நமக்கு இங்கே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நைட்டாக தூக்கி பண்ண வீட்டில் ஒன்று விடாமல் போட்டுறணும். சினிமாலேயே அப்படி காட்டுறாங்க.
நட்சத்திரத்தில் பாருங்க. வாட்ஸ்அப் சேட்டை ஃபோன்லேருந்து டெலீட் பண்ணல, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு ஓரமாக கிழிச்சு சீமா வீட்டில் சம்மனை கிழிக்கிறதுக்கே பிட்டு பிட்டா தான் கிழிச்சாங்க. ஆனால் இவங்க துண்டு துண்டா கிழிக்க வேண்டியதை ஒரு ஓரமாக சின்ன துண்டா கிழிச்சு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குப்பை தொட்டியில கொண்டு போய் போட்டு வந்திருக்காங்க. ஈடி நேர குப்பை தொட்டியை பார்த்து தான் போகுது. இதெல்லாம் நாங்கள் ஒரு எவிடன்ஸா கொண்டு வந்து காட்டுறோம் அப்படின்னா எங்களை நீங்க அப்புறம் என்ன மதிப்பீங்க சொல்லுங்க? அதாவது எள்ளி கடைக்காரரு வெட்டி வீசின பிசுரெல்லாம் தூக்கி அழகா குப்பை தொட்டியில போட்டுறாரு. வெட்டின எவிடன்ஸே இல்லாம மறைச்சிருவாங்க. ஏங்க இளநிய சீவனதை சொன்னாங்க, அவரே கூட்டிக்கிட்டி சுத்தமா வலிச்சு கொண்டு போய் போட்டுறாரு. நாங்க ஈடி வரும்போது நீங்க ஊழல் பண்றீங்கன்னு சொன்னா அவங்க வீட்டில் இப்படியா முன்னாடி கொண்டு போய் போடுவாங்க? ஏங்க கொஞ்சமாச்சும் தேடுற அளவுக்கு எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, எங்களுக்கு மரியாதை இல்லாமல் போச்சுங்க. இந்த விக்ரம் படத்தில் கூட சுற்றி எடுத்துகிட்டு போய் ஹீரோ டொம்முன்னு அடிப்பார், வில்லன் வந்து அப்படிம்பாரு. அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா பரவாயில்ல. நேராக நாங்கள் வந்து இறங்குற இடத்துலையே நீங்கள் டாக்குமெண்ட்டை போட்டு வச்சிங்கன்னா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? எங்களுக்கு வேலைன்னு தான் வேண்டாமா? ஐயம் தான். உங்களுக்கு எந்த ஐயமும் வேண்டாம். இடி தான். ஸோ அப்பா எல்லாத்துக்கும் இது பழகி போச்சு. எல்லாம் ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனப்பா உன்ற வீட்டுக்கு ஈடி வரல, நேற்று ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சிய அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவ்வளவு நாள் நாங்கள் இடி போன கேஸில் எல்லாம் எந்த அளவுக்கு கன்வர்ஷன் கேஸ் இருக்குன்னு பார்த்தா படு வஸ்டா இருக்குது. போலீஸ்காரங்க கூட 4 மாதம் கழிஞ்சாலும் குற்றவாளியை பிடிச்சி உள்ளே போட்டுடுறாங்க. நாங்கள் 400 நாளே ஆனாலும் ஒரு பிட்டு பேப்பரை எச்சா கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏதோ எங்களுக்கு உறுதுணையா ஒன்றிய அரசு இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் மரியாதை இருக்குது. இல்லைனா இவங்க இந்த வாட்ஸ்அப் சேட்டை பெரிய ஃப்ளக்ஸ் மாதிரியே போட்டு ஹோர்டிங்ஸ் மாதிரியே வீட்டுக்கு முன்னாடி மாட்டி எங்களை அசிங்கப்படுத்திடுவாங்க. ஈடி சீடு ஏண்டி போடி அப்படிம்பாங்க. அங்கே அந்த ரேஞ்சுக்கு எங்கள் பொழப்பு நாரி போச்சு. இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஈடியான எங்களையே தூக்கி உள்ள வச்சிருக்குது. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் அவ்வளவு அசிங்கப்பட்டாலும் நாங்கள் ஆளுநர் மாதிரி அப்படியே இருப்போம். யாரும் அதுக்கு எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க, இல்லாமல் போங்க. நீங்கள் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க. ஆனால் இந்த பிஜேபிக்கு எதிராக நீங்கள் ஏதாவது பேசுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்கல்ல, நாங்கள் வந்தே ஆவோம். நாங்கள் புன்னகையோடு வருவோம். நீங்களும் புன்னகையோடையே இருங்க. நன்றி, வணக்கம்.